தனநானே தனனே தானே தானானே. வாக்கு தவற மாட்டேன் வாக்கு தவற மாட்டேன் வஞ்சனையாய் பேச மாட்டேன். வாக்கு தவற மாட்டேன் வஞ்சனையாய் பேச மாட்டேன். சொன்ன சொல் தவறாது தாயே. வாக்கு தவற மாட்டேன் வஞ்சனையாய் பேச மாட்டேன். சொன்ன சொல் தவறாது தாயே. ஜக்கம்மா சொல்லிடுவேன் பெண்ணே ஜக்கம்மா சொல்லிடுவேன் பெண்ணே. ஜக்கம்மா சொல்லிடுவேன் பெண்ணே ஜக்கம்மா சொல்லிடுவேன் பெண்ணே. இளவரசியாட போன திசையிலே ஆனழகன். இளவரசியாட போன திசையிலே ஆனழகன் வந்தானே. ஆனழகன் வந்தானே சாதி குதிரை மேலே சாமியவன் வந்தானே. சாதி குதிரை மேலே சாமியவன் வந்தானே. சாமியவன் வந்தானே சாமியவன் வந்தானே சாமியவன் வந்தானே. தானே தனே தனநானே தானே தானே தானானே. தானே தனே தனநானே தனனே தானே தானானே. நீல நிறத்தழகன் நிமிர்ந்த நடையழகன். நீல நிறத்தழகன் நிமிர்ந்த நடையழகன். பார்த்த பார்வையாலே மயங்கி விட்டாள் பாவையவள். பார்த்த பார்வையாலே மயங்கி விட்டாள் பாவையவள். புத்தி மாறி போச்சு சித்தம் கலங்கி போச்சு. புத்தி மாறி போச்சு சித்தம் கலங்கி போச்சு. மயங்கியதாலே மனக்கலக்கம் மயங்கியதாலே மனக்கலக்கம். மயங்கியதாலே மனக்கலக்கம் மயங்கியதாலே மனக்கலக்கம். மயங்கியதாலே மனக்கலக்கம் மயங்கியதாலே மனக்கலக்கம். யாருன்னு கேட்டா தானானே தானே தானே தனநானே. தானானே தானே தானே தனநானே. தேவாதி தேவர்கள் வணங்கும் மகராஜன். தேவாதி தேவர்கள் வணங்கும் மகராஜன். மாய கண்ணனவன் மதுரைக்கு ராஜன். மாய கண்ணனவன் மதுரைக்கு ராஜன். திருமாலவன் அவனே திருமாலவன். திருமாலவன் அவனே திருமாலவன். தேவாதி தேவர்கள் வணங்கும் மகராஜன். தேவாதி தேவர்கள் வணங்கும் மகராஜன். நாளை காலையிலே பெண்ணொருத்தி பெண் கேட்டு வந்திடுவாள் பேசி முடித்திடுவாய். நாளை காலையிலே பெண்ணொருத்தி பெண் கேட்டு வந்திடுவாள் பேசி முடித்திடுவாய். திருமணம் பேசி முடித்திடுவாய். திருமணம் பேசி முடித்திடுவாய். மனதிற்கு திருப்தியாய் உள்ளது. இந்தா சன்மானம் வாங்கிக்கொள். வெளியில் எதையும் சொல்லாதே. சத்தியமா சொல்ல மாட்டேன் தாயி. கல்யாணத்துல பாப்போம்.
வணக்கம் மகாராஜா. தங்களை காண சேஷாச்சலத்தில் இருந்து வயதான பெண்மணி ஒருவர் வந்துள்ளார். வரச் சொல். வணக்கம் மகாராஜா, மகாராணி. வாருங்கள் தாயே. தாங்கள் யார்? நான் வராக கஷேத்திரத்தில் வசிக்கின்றேன். வராகமூர்த்தியின் அருளால் நலமாக உள்ளேன். வகுலாதேவி என் நாமம். எம்மை காண வந்த காரணம் யாது? நல்ல விஷயமாகத்தான் வந்துள்ளேன். என் மகன் ஸ்ரீனிவாசனுக்கு பெண் கேட்டு வந்துள்ளேன். தங்கள் மகன் யார்? எந்நாட்டு இளவரசன்? இந்நாட்டிற்கே, ஏன் உலகிற்கே அதிபதி அவன். தங்களை பார்த்தால் ஆசிரமவாசி போல் உள்ளது. உங்களின் மகன் உலகின் அதிபதி என்று வேறு சொல்லுகின்றீர்கள். எப்படி? உங்களுக்கும் எங்களுக்கும் மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசமாய் உள்ளது. எப்படி எங்கள் பெண்ணை தருவது? மகாராணி, என்ன சொன்னீர்கள்? என்ன சொன்னீர்கள்? மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசம் என்றா? மலையே அவன், ஹரியின் அம்சம் அவன். சகல ஜீவராசிகளுக்கும் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணனே அவன். ஸ்ரீமன் நாராயணன் என்றா? நாரதரும் இதைத்தான் கூறினார். குரத்தியும் ஸ்ரீமன் நாராயணன் தான் பத்மாவதியை மணப்பான் என்றாலே அதுதான் நிகழ உள்ளது போலும். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். அறியாது அந்தஸ்து பேசிவிட்டேன். தாயே, தாங்கள் யார் என்றும் தங்கள் மகன் யார் என்றும் மரியாதை பேசிவிட்டோம். மன்னிக்க வேண்டுகின்றேன். நான் ஒன்றும் தவறாக நினைக்கவில்லை. என் மகன் வேட்டையாட வந்த பொழுது தங்கள் மகளை கண்டான். பெண் கேட்டு வரச் சொன்னதும் அவனே. மிக்க மகிழ்ச்சி. தங்கள் மகனுக்கு பெண் தருவதில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. மன்னா, தங்களை காண சுகபிரம்மம் வந்துள்ளார். சகல மரியாதையுடன் அவரை அழைத்து வா. வர வேண்டும், வர வேண்டும் சுகபிரம்மே. நல்ல நேரத்தில் வந்துள்ளீர்கள். தங்களை அழைத்து வர நினைத்தேன். தெய்வாதீனமாக தாங்களே வந்து விட்டீர்கள். ஆசிர்வதியுங்கள் எங்களை. சுபசீக்கிரம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தான் என்ன மன்னா? ஸ்ரீமன் நாராயணனுக்கு என் பெண் பத்மாவதியை கொடுத்து திருமணம் செய்ய நிச்சயித்துள்ளோம். வைகுண்டவாசனும் மாப்பிள்ளை என்றால் மிகவும் கொடுத்து வைத்துள்ளாய் மன்னா. தாங்கள் லக்ன பத்திரிகையை எழுதிட வேண்டுகின்றேன். நல்லது மன்னா. தம்பி தொண்டைமான், சகல ஏற்பாடுகளை செய். இதோ ஒரு நொடியில். மன்னா, லக்ன பத்திரிகையை படிக்கின்றேன். யாரும் பேசாதீங்கோ. சேஷாச்சலவாசியான ஸ்ரீனிவாசனுக்கு என் மகள் சௌபாகதி பத்மாவதியை திருமணம் செய்து கொடுப்பதை சங்கல்பித்த முகூர்த்தம் வைகாசி மாதம் தசமி வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் திருமணம் நடைபெற உள்ளதால் இஷ்டமித்திர பந்துக்களுடன் வரவேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஆகாசராஜன். தாயே, தங்களின் எண்ணமும் மகனின் ஆசையும் நிறைவேறியதா? மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது மகாராஜா. உடனே என் மகனிடம் சொல்ல வேண்டும். மன்னா, நானே இப்பத்திரிகையை உன் சார்பாக பரந்தாமனிடம் சேர்ப்பித்து விடுகின்றேன். நல்லது மகரிஷி. தாயே, தங்களுடன் நானும் வருகின்றேன். என்னப்பா ஸ்ரீனிவாசா, திருமணம் நெருங்கிக் கொண்டே வருகிறது. நம்மிடம் பொன்னோ பொருளோ இல்லையே, என்ன செய்வது? அம்மா, கவலை வேண்டாம். நாரதர் குபேரனை அழைத்து வருவதாக கூறியுள்ளார். வணக்கம் பிரபு. தாங்கள் என்னை பார்க்க விரும்புவதாக நாரதர் கூறினார். ஆமாம் குபேரா, ஆகாசராஜன் மகள் பத்மாவதியை நான் மணக்க உள்ளேன். அதற்கான பொருளுதவியை நீதான் செய்ய வேண்டும். செல்வத்தின் அதிபதியே நீங்கள், தங்களுக்கு பொருளா? தாராளமாக அளிக்கின்றேன் பிரபு. குபேரா, பகவான் கடனாகத்தான் பொருளுதவி கேட்கின்றார். வட்டியோடு தந்து விடுவார். என்ன நாரதரே, தங்கள் வேலையை ஆரம்பித்து விட்டீரோ? தாயே, நாரதரை ஒன்றும் சொல்லாதே. அவர் சொல்வதுதான் உண்மை. என் உண்மை பலருக்கு கசக்கும். என் நேரம் இது. பொருளுதவிக்கு சாட்சிக்கு யாரேனும் தேவை பிரபு? என்னால் தொடங்கப்பட்ட செயலுக்கு நானே சாட்சியாவேன். குபேரா, பரந்தாமனுக்கு தாராளமாக கடன் கொடுக்கலாம். குபேரா, இந்த அரச மரங்கள் இரண்டும் சாட்சிக்குரியன. நல்லது நாரதா. பரந்தாமா, இதோ 14 லட்சவராகன் கடனாக அளிக்கும் ஒப்பந்த பத்திரம். பிரம்மதேவா, கையொப்பமிடுங்கள் இதில். தாராளமாக குபேரா, கையெழுத்திடுகின்றேன். குபேரா,
உன்னிடம் வாங்கும் தொகைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 வராகன் வட்டியாக அளிக்கிறேன். கலியுகத்தின் இறுதியில் கடனை முழுமையாக திருப்பித் தந்து விடுகிறேன்.